இந்த வீடியோவில் ரெஸ்ட் அசர்ட் ஏபிஐ டெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் வந்து இதில் கோட் எடிட்டராக யூஸ் பண்ண போகிறோம். அது நாங்கள் request.in என்ற வெப்சைட்டில் இருக்கிற யூஆர்எல்லை கொண்டு போட்டு அதுக்குரிய அந்த வெப்சைட்டை சாம்பிளாக வச்சோன்னா அதுக்குரிய ஏபிஐ டெஸ்டிங்கை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நாங்கள் அந்த பேக்கேஜ் அதில் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த request.in என்று கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோமாக இருந்தால் request.in என்று கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோமாக இருந்தால் அதில் வர இந்த வெப்சைட்டை கெட் பண்ணுறதுக்குரிய அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து அதை நாங்கள் எழுதுகிற கோடில் வந்து restasert.get அந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே வந்து அந்த லிங்கை வந்து கொடுக்கணும். தொடர்ந்து செமிகோலன் போட்டுட்டு தொடர்ந்து ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இந்த restasert.get அந்த அதை வந்து ப்ரெக்கெட்டுக்குள்ளே கொடுத்ததை வந்து ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இதை வந்து கொடுக்குறேன். தொடர்ந்து response.get status code என்று கொடுக்குறோம். அங்கே வந்து கோலன் கொடுக்குறோம். தொடர்ந்து response.get time என்று கொடுத்துட்டு கோலன் கொடுத்துக்கிறோம். தொடர்ந்து system.out.printlnக்குள்ள இந்த response.get status code வந்து அதுக்குள்ளே கொடுப்போம். system.out.printlnக்குள்ள வந்து response.get status code கொடுக்குறோம். அதே மாதிரி system.out.printlnக்கு response.get time என்றதையும் வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து சைன் போட்டு org.testing.annotation.test என்று கொடுத்துட்டு சைன் போட்டு org.testing என்று கொடுத்து annotation.test என்றதை வந்து கொடுத்துட்டு தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் as டெஸ்டிங் டெஸ்ட்ன்றதை வந்து ரன் பண்ணுவோமாக இருந்தால் ப்ரொஜெக்ட் சேவ் பண்ணிவிட்டு ரன் as டெஸ்ட்ன்றதை வந்து ரன் பண்ணுவோமாக இருந்தால் இந்த ஓகே என்று கொடுத்துட்டு இந்த ப்ரொஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு பாஸ்ட் என்று வந்திருக்கு டெஸ்ட் automation.test இது வந்து எங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோட்டும் வந்திருக்கு. அதே நேரத்தில் ஹெட் டைமும் வந்து வந்திருக்கு. ஸ்டேட்டஸ் கோட் 200 வந்திருக்கு. அதோட ஹெட் டைமும் இங்கே வந்திருக்கு. தொடர்ந்து மாதிரி response.status code எழுதுகிறோம். அதே மாதிரி response.get time response.get body என்றால் இவ்வளோ வந்து எங்களுக்கு அவுட்புட்டாக வரும். response.get body என்று கொடுத்தோம்னா தொடர்ந்து head body.as string என்றால் அது ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் வரும். அடுத்து status line கொடுப்போம். response.header என்றதை கொடுத்து அதுக்குள்ளே வந்து கண்டென்ட் டைப் பண்ணதை வந்து கொடுக்குறோம். இப்படி வந்து system.out.println எனக்கு கொடுத்தோம்னா அதுண்ட அவுட்புட் வந்து எங்களுக்கு அதுண்ட ஆன்சர் வந்து ஸ்டேட்டஸ் கோட் அதுகள் வந்து பிரிண்ட் ஆகி வரும். தொடர்ந்து ஸ்டேட்டஸ் கோட் response.get ஸ்டேட்டஸ் கோட் வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து assert equal ஸ்டேட்டஸ் கோட் 200 ரெண்டதையும் கொடுத்து தொடர்ந்து இன்னொரு பப்ளிக் வாய்ட் auto 1 அண்ட் இன்னொரு மெத்தட் எழுதி அதுக்குள்ளே வந்து பேஸ் யூஆர்எல் request.in பேஸ் யூஆர்எல்லையும் கொடுத்து தொடர்ந்து given.get என்றதில் வந்து அதில் மிச்சம் பேஸ் யூஆர்எல்ல தொடர்ந்து வர யூஆர்எல்லையும் கொடுத்துட்டு தொடர்ந்து .10 கொடுத்து அங்கே டாட் போட்டு ஸ்டேட்டஸ் கோட் 200 ரெண்டதையும் கொடுத்துட்டு ப்ரொஜெக்டை சொல்லிட்டு ரன் பண்ணுவோமா இருந்தால் இது வந்து கீழே எழுதின auto 1 என்ற மெத்தடில் வந்து தொடர்ந்து நாங்கள் எழுதின auto 1 என்ற மெத்தடுக்குள்ளே அதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எழுதின given அந்த எழுதின அந்த பேஸ் யூஆர்எல் தொடர்ந்து வர அந்த மிச்ச யூஆர்எல் பாட்டை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு given அதுக்குள்ளே வந்து டாட் போட்டு அங்கே கெட் என்றிட்டு அங்கே பேஸ் யூஆர்எல்லை தொடர்ந்து வர அந்த யூஆர்எல்லை கொடுக்குறது. தொடர்ந்து தென் அப்படியே இருந்தால்
ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200. அப்படியா இருந்தால் ஸ்டேட்டஸ் கோட் 200. தொடர்ந்து பாடி கொடுக்குறோம். பேஸ் யூஆர்எல் கொடுத்து பிறகு அங்கால வர அதில் மிச்ச யூஆர்எல்லையும் கொடுத்து தொடர்ந்து ஸ்டேட்டஸ் கோட் கொடுத்துட்டு தொடர்ந்து பாடியாக வந்து டேட்டான்றதை கொடுத்து இதில் இருக்கிற இந்த டேட்டான்றதை தான் நாங்கள் பாடியில் அதில் கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த டேட்டா அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிவிட்டு வந்து டேட்டாக்குரிய அந்த அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிவிட்டு வந்து அங்கால டேட்டா கம்ம கொடுத்து அங்கால வந்து அந்த நல்ல இடத்த வந்து இவ்வளோ டேட்டாவை வந்து ரெஸ்பான்ஸ் பாடி ப்ரெக்கெட்டுக்கு வந்து டேட்டா டாட் ஐடி அங்கால வந்து ஐடியை வந்து இதுக்குள்ள வந்து ஸ்கொயர் ப்ரெக்கெட்டுக்கு வந்து ஐடி கொடுக்கணும். ஐடி வந்து 1 கொடுக்கணும். ஐடி 1 கொடுத்துட்டு பாடி ப்ரெக்கெட்டுக்கு டேட்டா டாட் ஐடின்னுட்டு அதுக்கு ஸ்கொயர் ப்ரெக்கெட்டுக்கு வந்து 1 கொடுக்குறோம். தொடர்ந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறோம். JSON பாத் ஃபைண்டர் ரெண்டு சர்ச் பண்ணி அதில் வர அந்த அதை வந்து லிங்கை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து இந்த ஏபிஐ இதில் இருக்கிற அந்த இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு போய் அப்படியே கொண்டு அங்கே கொடுத்துட்டு அதுக்குரிய ஏபிஐக்குரிய ஃபுல் டேட்டாவையும் வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து JSON பாத் ஃபைண்டர் அதில் வந்து காப்பி பண்ணி எவ்வளோத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டு தொடர்ந்து டேட்டா வந்து 1 இருக்கேக்கா அதுண்ட ஐடி வந்து 8 இருக்கு. இதுதான் வந்து டேட்டா வந்து 1 இருக்கேக்கு டாட் ஐடி அது வந்து 8 இருக்கு. தொடர்ந்து பாடிக்கு ப்ரெக்கெட்டுக்கு வந்து டேட்டா 1 இருக்கேக்கா ஐடி வந்து 8 இருக்கு. அந்த நேரத்தில் டேட்டா 1 டாட் ஐடி என்றதை வந்து காப்பி பண்ணிட்டு போய் அதில் வந்து டேட்டா 1 ஐடி என்றதை வந்து அதில் கொடுக்குறோம். தொடர்ந்து ரெஸ்ட் அசர்ட் அதுக்குரிய ரெஸ்ட் அசர்ட்டுக்குரிய இந்த ஜிட்கப்பில் வந்து அதோட டிபெண்டன்சியை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து கொடுக்கணும். இந்த ரெஸ்ட் அசர்ட்டுக்குரிய ஜிட்கப் இந்த இதில் வந்து இந்த ரிப்போசிட்டரியை ரெஸ்ட் அசர்ட்டுக்குரிய டிபெண்டன்சி அதை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து மேலே வந்து கொடுத்துட்டு தொடர்ந்து அந்த 2 இதையும் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து மேலே கொடுத்துட்டு தொடர்ந்து இம்போர்ட் ஐடி டாட் இம்போர்ட் இந்த டிபெண்டன்சியையும் வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் சர்டிக் ஐஓ டாட் ரெஸ்ட் அசர்ட் டாட் மெச்சர் டாட் ரெஸ்ட் அசர்ட் மெச்சர்ஸ் அந்த டிபெண்டன்சியையும் அதே மாதிரி மற்ற டிபெண்டன்சியையும் காப்பி பண்ணிட்டு வந்து 2 டிபெண்டன்சியையும் வந்து ப்ரொஜெக்டில் வந்து இம்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து ரெஸ்ட் அசர்ட் மெச்சர்ஸ் அந்த டிபெண்டன்சியையும் இம்போர்ட் சர்டிக் 2 டிபெண்டன்சியையும் வந்து எங்களோட ரெஸ்ட் எக்லிப்ஸ் அதில் 2லையும் வந்து 2 டிபெண்டன்சியையும் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து 2 டிபெண்டன்சியையும் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் இருக்கிற மற்ற டிபெண்டன்சி தேவையில்லாத டிலீட் பண்ணிவிட்டு அந்த டிபெண்டன்சியை வந்து டிலீட் பண்ணிவிட்டு தொடர்ந்து ப்ரொஜெக்டை சர்வ் பண்ணுவமாக இருந்தேன். 2 டிபெண்டன்சியையும் இம்போர்ட் பண்ணிவிட்டு ரன்னர்ஸ் டெஸ்ட் என்ஜி என்று கொடுத்துட்டு இதில் பாடியில் ஈக்குவல் டு 8 என்னதை வந்து கொடுத்துருக்குறேன். ரன் பண்ணுவோமாக இருந்தால் சேவ் பண்ணிவிட்டு
நாங்கள் ஈக்குவல் டு 1 கொடுக்க எங்களுக்கு எரர் வருது. இந்த டேட்டா 1.id என்றது வந்து ஈக்குவல் டு 8 தான் வந்து பாத்துக்கு வந்து ஈக்குவல் டு நாங்கள் இங்கே 1 கொடுக்க எங்களுக்கு எரர் வருது. ஈக்குவல் டு 8 கொடுத்துட்டு ரன்னர்ஸ் கொடுக்க தான் எங்களுக்கு வந்து அந்த சரியான அந்த அந்த நான் கொடுத்த URL உரிய API டெஸ்டிங் உரிய URL சரியான அவுட்புட்டு பாசஸ் 2 இது வந்து பாசஸ் 2 வருது. தொடர்ந்து டேட்டா 1.id ஈக்குவல் டு 8 கொடுத்துட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணி வைட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் அங்கால .log.all வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் ரன்னர்ஸ் டெஸ்ட்ன்றதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் உங்களுக்கு வந்து பாசஸ் 2 வந்திருக்கு. அதோட வந்து உங்களுக்கு அதுக்குரிய டேட்டா வந்து நான் கொடுத்த ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்கோம். அதுக்குரிய எங்களுக்கு வந்து டேட்டா வந்து அவுட்புட்டாக வரும். சேவ் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன்னர்ஸ் டெஸ்ட் கொடுத்து ரன் பண்ணுவோமாக இருந்தால் அதுக்குரிய டேட்டா வந்து அப்படி அவுட்புட்டாக வரும். நாங்கள் ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்கோம். அதுக்குரிய இது வந்து அவுட்புட்டாக வரும். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.